அதிகாரம் பூசியவன் அரசியல் பண்ண முடியுமா என்று எம்ஜிஆரை கேள்வி பேசியவர் மத்தியில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய உருவத்தை தன் குடியிலே பதித்து தன்னுடைய இயக்கத்துக்கு பெயரை வைத்து அத்தனை பேருடைய வாயையும் மூட வைத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, அந்த இயக்கம் அசைக்க முடியாத இயக்கமாக இந்த தமிழகத்திலே மக்கள் மத்தியிலிருந்து பிரிக்க முடியாத இயக்கமாக புரட்சித் தலைவரால் வளர்த்தெடுக்கப்பட்டது. அவர் இருக்கு வரை தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தார். அவர் பல்லாயிரம் மைலுக்கு அந்த பக்கம் படுத்திருந்தாலும் கூட, நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட நிலையறியாத அன்றைக்கு ஊடகங்கள்லாம் வளர்ச்சி பெறாத சூழ்நிலையில் தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகவே சென்றார். முதலமைச்சராகவே மீண்டும் அவர் வர வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தலில் வாக்களித்து பெருமாறியான வெற்றி பெற வைத்தவர். வெற்றிக்கு சொந்தக்கார புரட்சித் தலைவர். அவர் வழியில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கழகத்தை வளர்த்தார்கள், கழகத்தை முன்னெடுத்தார்கள். சமூக நீதி காத்த வீராங்கனை எந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கொள்கை ஏழை எளிய மக்களுக்கு சமமான உரிமை, சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடினாரோ அதை நடைமுறைப்படுத்தியவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்.